காவேரி வந்து எல்லாம் பழசெல்லாம் மறந்து போயிடுறாங்க. அதனால இந்த பக்கம் விஜயோட குடும்பம் மொத்தம் நம்ம காவேரி கிட்ட இருந்து விஜய் பிரிச்சுன்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம தாத்தா ஒரு வழியே இல்லாமல் விஜயோட உயிரை காப்பாற்றுறது நல்ல வழி. அது மட்டும் நம்ம காவேரி கிட்ட எங்கள் குடும்பம் எப்படியும் விஜய் இருக்கிறதா சொல்ல போகிறது கிடையாது. இந்த பக்கம் விஜயோட உயிரை காப்பாற்றணும், விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட நாங்கள் கல்லில் படாத மாதிரி விஜய் எங்களை தனியாக கூட்டிகிட்டு போயிடணும், நம்ம கல்யாணம் சொன்னது கரெக்டு தான் அப்படி தாத்தா நினைக்கிறாங்க. அதே மாதிரியே ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட பேசிட்டு விஜய் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க. வீட்டுக்கு போனோன்னா நம்ம விஜய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் மயக்கத்திலேயே ஆரம்பிக்கிறது. அதனால இப்போ காவேரி வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. நம்ம யார் என்னென்னு ஒன்றுமே தெரியல. அது மட்டும் மித்த நாளாக நடந்து எல்லாமே மறந்து போச்சு. நம்ம அப்பா வேறு இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்னதான் ஆகிட்டு அப்படி சொல்லி புரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சாரதா வந்து நான் சொல்கிறது முழுசாக கேளு, இந்த பக்கம் நிறைய பிரச்சனை போயிருக்கு, என்ன எதுவுமே கேட்காத, உனக்கு கல்யாணம் ஒரு குழந்தை கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையும் காட்டுறாங்க. அதை கேட்டோன்னே காவேரிக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. அது மூலம் எனக்கு கல்யாணம் குழந்தெல்லாம் இருக்கா, அப்போ என் புருஷன் யாரும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே நம்ம சாரதா திருத்துன்னு முடிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம சாரதாவுக்கும் சாரதாவோட குடும்பத்துக்கும் மொத்தமாக தெரிய வருது விஜய் ஹாஸ்பிட்டலில். அது மட்டும் இல்லை விஜய் எங்கே தான் கூட்டிகிட்டு போனாங்க தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம சாரதாவுக்கு தெரிஞ்ச உடனே சாரதாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அது மட்டும் ஏற்கனவே நம்ம காவேரிக்கு பழசெல்லாம் மறந்து போயிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு நடந்து போச்சு. விஜய் தம்பி இப்படி பண்ணா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்டே யமுனா கிட்டே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நிவின் சொல்கிறாங்க எனக்கு எதுவும் தப்பாக தோணுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் இந்த மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. விஜயோட குடும்பத்தை விஜய்கிட்ட எந்த ஒரு இது மறைச்சிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் விஜய் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. அது மட்டும் விஜய் இன்னும் மேற்கிலேருந்து கண்ணே முழிச்சிருக்க மாட்டாங்க, நல்லாவே தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே சாரதா வந்து யாதோ எப்படி, அது மட்டும் இல்லாமல் இப்போ என் பொண்ணோட வாழ்க்கை பெண்ணாக போது தெரியல, அது மட்டும் கண் முழிச்சிக்கணும், என்ன பதில் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே பயத்தில் முடிச்சிருக்காங்க. அதேமாதிரி காவேரி கிட்ட சொல்கிறாங்க அவன் புருஷன் வெளிநாட்டில் இருக்காருமா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குழந்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு காவேரி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது போகிற வழியில் நம்ம காவேரி அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு வந்து காவேரி வந்து கையில் குழந்தையோட கடலோட கண்ணீர் மிளகு பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு, ஆனால் எனக்கு எந்த ஒரு விஷயமும் ஞாபகம். அது மட்டும் எனக்கு என்னோடய வீட்டுக்காரனை பார்க்கணும், அவர் யார் எங்கே இருக்க ஒன்றுமே தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி கண்களை எங்கிட்ட நம்ம சாமி கிட்டே வேண்டிட்டு இருக்காங்க. எப்படியும் கண்ணில் காமிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் விஜய் கண் முழிச்சு பார்க்குறாங்க. விஜய்க்கு பழசெல்லாம் மறந்து நிலைமையில் இருக்கிற விஜயும் அது மட்டும் என்ன நடந்துச்சு என்ன பேச்சு எதுவுமே தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம கல்யாண பாட்டி அது மட்டும் தாத்தாலுமே செம்ம பயத்தோடு இருக்காங்க. ஐயோ விஜய்க்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, என்ன பண்ண தெரியல அப்படி சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் விஜய்க்கு சாமி கும்பிட போகிறாங்க. ஆனால் காவேரி போன கோயிலுக்கு தான் விஜய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த பக்கம் காவேரி கையில் குழந்தையோடு நின்றுருக்காங்க. ஆனால் வந்து விஜய் வந்து கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு எந்த ஒரு நினப்பும் வரல. இந்த பக்கம் காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு எதுவும் மனசு தோணுது, விஜய் எங்கேயும் பார்த்த மாதிரி சொல்லி தோணிகிட்டே இருக்குது. ஆனால் காவேரியால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, நம்ம வீட்டுக்காரங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம காவேரி விஜயை பார்த்துருக்காங்க. விஜய் வந்து காவேரி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் தான் நாளைக்கு வரப்போகிற எபிசோடெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கூடிய சீக்கிரம் விஜய்க்கு காவேரிக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்பி வந்து யாரெல்லாம் விஜய் காவேரி விஜயோட குழந்தை எல்லாமே ஒன்று சேர் நினைக்கிறீங்களாமே இந்த வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் நம்ம தாத்தா வந்து இந்த மாதிரி பண்ணால் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம தாத்தா தான் நம்ம காவேரிக்கு விஜய்க்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தார். ஆனால் இப்போ இந்த பாட்டியோட பேச்சு கேட்டு நம்ம விஜய் தாத்தாவும் இந்த மாதிரி மாட்டாங்களே. விஜய்க்கு கூடிய சீக்கிரம் காவேரி பற்றி நினப்பெல்லாம் வந்து நம்ம காவேரி தேடி நம்ம விஜய் போயே ஆகணும். விஜய்க்கு பழையசெல்லாம் ஞாபகம் வந்தால் மட்டுமே விஜய் காவேரி ஒன்று சேர முடியும். கூடிய சீக்கிரம் விஜய் காவேரி ஒன்று சேர நினைக்கிறீங்களாமே இந்த வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.